Hello friends, welcome back to our two videos. So நம்ம சேனல்ல வந்து நிறைய கமெண்ட் நீங்க கேட்டே இருந்தீங்க. சோ PC பத்தி சொல்லுங்க. உங்க PC என்னென்ன யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்லுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ ஃபைனலா வந்து பார்த்தா என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க இருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தா ஃபுல்லா வந்து பார்க்கலாம். சோ பிஃபோர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இது வந்து எக்ஸ்போர்ட் அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது. சோ நம்ம சேனல்ல வந்து சாஃப்ட்வேர் பத்தி தான் கவர் பண்ணுவேன் தவிர ஹார்ட்வேர் பத்தி நமக்கு அந்த அளவுக்கு கவர் பண்ண மாட்டோம். சோ நமக்கே வந்து அதை பத்தி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. சோ தெரியாத விஷயம் சொல்லக்கூடாது. சோ சாஃப்ட்வேர் வந்து பார்த்தா எனக்கு ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்ச வச்சு எனக்கு என்ன புரியுதோ சொல்லுவேன். பட் எனக்கு ஆர்டர் அந்த அளவுக்கு தெரியாது. பட் எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்றேன். ஸோ நீங்க வந்து பார்த்தா ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்புறம் ஒரு கரண்ட் ப்ரைஸ் நான் அப்போ என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தேன், பட் இப்போ இது என்ன ப்ரைஸ் ஸ்கேல் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இது வாங்கலாமா? ஸோ எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிசி பில்ட் வந்து எப்படி பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நான் கவர்மெண்ட் லேப்டாப் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். கவர்மெண்ட் லேப்டாப்ல யூஸ் பண்ணி பண்ணுற ரொம்ப கஷ்டம். ஸோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்து லேப்டாப் ஆகும்போது ஆன் ஆகவே இல்லை. ஸோ என்கிட்ட வந்து அடிஷனல் எந்த லேப்டாப் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ட பிசி வாங்க அந்த அளவுக்கு வந்து காஸ்ட்டும் கிடையாது. ஸோ எப்படியா வந்து பட்ஜெட்டுக்குள்ளே பில் பண்ணலாம். ஸோ அது நல்லா பண்ணும்போது ஒரே டைம் தான் பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஆனால் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு அந்த ப்ரைஸும் கிடையாது. ஸோ அப்படி அங்கே இங்கே அமௌண்ட்டை வாங்கி ரெடி பண்ணிட்டோம். பட் 60,000க்குள்ள ஒரு 60,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பட் 60,000க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் ஐசர் வச்சு பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அப்போ தெரியாது அந்த அதை பற்றி. எனக்கு அப்புறம் வந்து பண்ண கடைசி அப்படி இப்படின்னு போயிட்டு கிட்டத்தட்ட 88 என்னமோ ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேலை பார்க்கலாம். இந்த பிசி பில்டு வந்து பார்த்தா பயோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அவங்களும் வந்து பார்த்தா பிசி பில்லாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க முடிஞ்சா அவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ். ஸோ அவங்க தான் நமக்கு வந்து பண்ண பிசி பில்டு வந்து பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நம்ம பிசியில் வந்து என்ன யூஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i7 10 ஜென். ஸோ அப்போதைக்கு இதான் வந்து லேட்டஸ்ட்டாக இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் தான் வந்து 11 ஜெனெல்லாம் வந்துச்சு. ஸோ நம்ம i7 வந்து 10 ஜென் வந்து லேட்டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் வாங்கினேன். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 கோர் 16 த்ரெட்ஸ் உள்ள ஒரு இது. தென் அதுக்கப்புறம் ஒரு கிளாக் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 2.91 GHz. ஸோ இதோட சினிபெஞ்ச் ஸ்கோர் வந்து பாருங்கள். ஸோ நம்ம சினிபெஞ்சில் வந்து நம்ம ரன் பண்ணோம். ஸோ அப்போ நமக்கு கிடச்ச ஸ்கோர் வந்து பாருங்கள். நம்ம மல்டி ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா 9886 கிடச்சிருக்கு. தென் அதுக்கப்புறம் சிங்கிள் கோரில் வந்து பார்த்தீங்கன்னா 1209 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பாருங்கள். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ரைஸ் ஓகே இதோட ப்ராசஸோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வாங்க போதுட்டு 30,800 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ 30,800. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 31,000 ஒரு 2,000 கம்மி. ஆனால் இப்போ இந்த ப்ராசஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமேசானில் வந்துட்டு 36,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம இது வேல்யூ ஃபார் மணியான்னு சொல்லி எனக்கு கரெக்டாக இல்லை. ஸோ நான் வாங்கும்போது வந்து பார்த்தா 30,800 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதான் வந்து பார்த்தா மெயின் ஹெட்டே. ஸோ நம்ம சொல்லணும் ஹெட். ஓகே ஏஎம்டி வந்து ஏன் சூஸ் பண்ணலன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஏஎம்டி பற்றி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நினச்சிட்டு இருந்தேன்னா வந்து பார்த்தா ஏஎம்டி வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப லோ, ஆனால் இன்டெல் தான் வந்து பார்த்தா ஜாஸ்தி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பட்ஜெட்டில் இருக்கீங்க, ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஏஎம்டி வந்து போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அப்போ இன்டெல்ன்ற பேர் தான் வந்து பார்த்தா நல்ல ஒரு நல்ல கம்பெனி. ஸோ அதான் வந்து பார்த்தா பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வாங்கிட்டோம். பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சு ஸோ ஏஎம்டி வந்து பார்த்தா டம்மி வந்து கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான காம்படிட்டர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் தெரிய வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா பட்ஜெட்டில் பில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஏஎம்டி வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். பட் இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து இன்டெல் i7 10 ஜென் சூஸ் பண்ணேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மதர் போர்ட்ஸ். அங்கே பிசி பில் பண்ணுற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5,000 6,000 நமக்கு ஒரு போர்டு இருக்குது இன்டெல் i7 10 ஜென் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னாங்க. ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க வந்து பார்த்தா ஒய்ஃபை ப்ளூடூத் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குற ஒரு ஒய்ஃபை ப்ளூடூத் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வேணா சின்ன டேங்கில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அதில் வந்து பார்த்தா சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. பட் நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆனாலும் சரியா நமக்கு உள்ள இன்டெகிரேட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ளூடூத்தும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒய்ஃபை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன மதர் போர்டு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து MSIயோட B46M அதுக்கப்புறம் ப்ரோ VDU ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i Core 10 ஜென் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா இந்த போர்ட். ஸோ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் Core 10 ஜென் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா M.2 ஸ்லாட் வந்து 2 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது 4K வந்து சப்போர்ட் பண்ணும். ஆன்போர்ட் HDMI சப்போர்ட் அப் டு 4K ரெசல்யூஷன் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இது நமக்கு வந்து 4 RAM வந்து போட முடியும். 4 RAM ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து DDR4 சப்போர்ட்டோட இருக்குது. ஒரு மேக்ஸிமம் நமக்கு ஒரு RAM ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தா 2933 தான். ஸோ நீங்கள் ரேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3000 MHz இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ண முடியும். 3200 MHz யூஸ் பண்ண முடியும். ஸோ தெரியாம வாங்கிட்டு ஸோ அதை பற்றி சொல்கிறேன். இதோட மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து பார்த்தா நமக்கு வந்து 299 MHz மட்டும் தான். நம்ம 3000 தான் மேக்ஸிமமே. USB போர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.1 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2.0 போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த போர்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அதுக்கப்புறம் ப்ளூடூத் வந்து இருக்குது. ஸோ ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா 4.2 வருஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே, மதர்போர்டோட ப்ரைஸிங் பற்றி பார்க்கல. ஸோ இந்த போர்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 10,800. ஸோ 10,800 வந்து வாங்கியிருக்கேன். பட் நமக்கு இப்போ அமேசானில் வந்து பார்த்தா ப்ரைஸ் வந்துட்டு 12,000 வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12,200 சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு வந்து 10,800 வந்து இப்போ 12,000 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த போர்டு வந்து பார்த்தா கேமிங் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சூஸ் பண்ண ஒரே மெயின் காரணம் வந்து பார்த்தா 4 ஸ்லாட் வந்து போட முடியும். அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி நல்ல பிராண்ட் எனக்கு தெரியும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, ப்ளூடூத் வைஃபை வந்து இன்டெகிரேட்டாக இருக்குது. ஸோ இதான் வந்து சீப்பஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்டார்டிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து வாங்கிட்டேன். இந்த பிசி பில் வந்து பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து வரலாம். ஸோ நம்ம பிசிக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் வந்து போட்டிருக்கோம். ஸோ நமக்கு எப்பவுமே ஒரே 16 போகிறத விட 2 பிரித்து போனால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா இதை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி அன்பாக்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் சொல்லுங்கள், மறக்காமல் பாருங்கள். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டேட்டாவோட எக்ஸ்பிஜி கேமிங்ஸ் D30. ஓகே, ஸோ நமக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி கேட்டால் ரேம் பற்றி வரலாம். ஸோ இந்த நமக்கு மதர்போர்டு வந்து பார்த்தா மேக்ஸிமம் நமக்கு வந்து 3000 MHz சப்போர்ட் பண்ணலாம். தெரியாமல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3200 வந்து வாங்கிட்டேன். பட் அது சீப் ப்ரைஸில் கிடச்சி. ஸோ அது மேட்டர் கிடையாது. ஸோ நமக்கு 2 ரேம் வந்து போட்டிருக்கோம். ஒன்று வந்து 3000 MHz, இன்னொன்று வந்து 3200 MHz. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா 8 GB ரேம் வந்து நான் ஃபஸ்ட் வாங்கினேன். அது வந்து பார்த்தா 3000 MHz. அதை நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3400 வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த 3200 MHz வந்து வாங்கினேன். ஸோ இது எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2680. ஸோ அதை வந்து பார்த்தா ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடச்சி. ஸோ நான் வாங்கிட்டேன். ஸோ நம்ம ஒரு லோக்கல் ஷோரூம் வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கிடச்சி. ஸோ நான் வாங்கிட்டேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேம் அப்படின்னு சொல்லலாம், ஏ டேட்டாவோட எக்ஸ்பிஜி. அதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே RGB எறிகிற மாதிரியே இருக்கும். பட் RGB எறியாது. ஸோ டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து போன SSD. ஸோ SSD பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்க்ரூசியல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து காட்டுறேன். அதோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா BX500. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 inches சாலிட் ஸ்டேட் ட்ரைவ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 240 GB. அதோட ப்ரைஸ் நான் எவ்வளோ வாங்கியிருந்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 3450 வந்து வாங்கியிருந்தேன். பட் இப்போ நமக்கு அமேசானில் வந்து பார்த்தா 2500 கம்மியாக கிடைக்குது. பட் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா 3450 வாங்கியிருந்தேன். ஸோ SSD வந்து பார்த்தா லிஸ்ட்டில் வந்து ரொம்ப மெயினாக வந்து இருந்துச்சு. பிசி பில் வந்து பண்ணும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வேணுமா SSD வேணுமா நான் முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து பண்ண SSD தான் சூஸ் பண்ணேன். எனக்கு ஹார்ட் டிஸ்க் இதே 2 சேம் ப்ரைஸ் தான். 1 TB ஹார்ட் டிஸ்க் வந்து பண்ண இதே சேம் ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும். பட் நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்காமல் நமக்கு SSD தான் வேணும். SSD தான் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபைலாக ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபாஸ்ட் பூட்டர் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பில் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு SSD மட்டும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து போனால் ஒரு 6 months 7 months கழிச்சு நான் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கியிருந்தேன். அது வரைக்கும் நான் வந்து போனால் SSD மட்டும் தான் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். SSD இருக்கிறனால நமக்கு வந்து போனால் ரொம்ப ஃபாஸ்ட்டான பூட் ஸ்பீடு வந்து கிடைக்கும். ஸோ நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூசியல். ஸோ இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான பிரச்சனை இது வரைக்கும் வந்ததில்லை. ஓகே, இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து பார்த்தா 3 yearsக்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வாரண்டி வந்து சொல்ல மாட்டோம். நமக்கு அந்த MSI போர்டு வந்து பார்த்தோம், அதுக்கு நமக்கு வந்து 3 yearsக்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் வந்து பார்த்தோம், ரேம்க்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம XGB வந்து பார்த்துருந்தோம். லைஃப் டைம் வாரண்டி எப்படி நம்ம ஒரு டைம் வாங்கிட்டால் நம்ம வச்சுக்கலாம் பத்திரமா, தெரியலையே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட். ஸோ கேபினெட்டோட பாக்ஸ் வந்து ரொம்ப கீழே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதா கேபினெட்டு? ஸோ கொஞ்சம் பேக் வந்தால் தெரியும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபினெட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டெக்கோட NX200 கேபினெட். இது இந்த கேபினெட் வந்து பார்த்தா ஒரு என்ட்ரி கேமிங் கேபினெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ RGB இருந்தால் கேமிங் கேபினெட் அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த கேபினெட்டில் நமக்கு வந்து பண்ண ஒரு நல்ல ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்னு அந்த ஷாப்பில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நல்ல கேபினெட் நிறைய மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நான் பார்த்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து போனால் கலர் லைட்டாக இருந்துச்சு. ஸோ வாங்கி எனக்கு ஒரு 6-8 மாதம் மாதிரி தான் லைட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃப்ரண்ட் லைட்டே எரிய மாட்டேங்குது. ஸோ இதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வச்சுக்காரு, அவருக்கு வந்து போனால் சேம் இதே தான் லைட் எரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இதே கேபினெட் வச்சிருக்கீங்க லைட் எரியல அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைட் இருந்தால் வந்து ஓரளவுக்கு லுக்காக இருக்கும். பட் இது வந்து லைட் வந்து டோட்டலாக வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. சுத்தமாக ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. மற்றபடி இந்த கேபினெட் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் தோணல. ஓகே, இது நல்ல கேபினெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு ரொம்ப பட்ஜெட்டில் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த கேபினெட் வந்து போகலாம். ஓரளவுக்கு ஒரு கம்மி ப்ரைஸில் ஒரு டீசெண்டான லுக் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2700 வந்து வாங்கியிருந்தேன். பட் இப்போ அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 3500 வந்து இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு வந்து தேடி பார்த்தோம். ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்டெக்கோட எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லை. ஸோ தெரியல. இதோட வாரண்ட்டி நமக்கு வந்து 1 yearக்கான வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் வந்து நம்ம மீறியே இப்போ நம்ம ரிட்டன் ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது கேட்கலாமா இல்லை வந்து ரெடி பண்ண தர சொல்லாமான்னு பார்க்கும்போது 1 year வாரண்ட்டி வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் கிளைம் பண்ணவும் முடியல. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டெக்கோட NX200. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து போனால் SMBS. ஸோ SMBS பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து போனால் ஆன்டெக்கே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆன்டெக் வந்து அப்போ நல்ல பிராண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இது நானே சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க, நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா 550 watts. ஸோ பயங்கரம். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம்.
ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டெக்கோட பாக்ஸு. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து உள்ள நோண்டி எனக்கு இதில் நிறைய கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வாட்லாம் தெரியும் சத்தியமாக இதெல்லாம் இன்னுமே புரிய மாட்டேங்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4GB கிராஃபிக்ஸ் கார்டு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் Intel i7 10 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பவர் சப்ளை போகணும் கரெக்டாக வந்து நமக்கு ஒரு 500-550 இருந்தால் வந்து ஒரு போதுமானதோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து சூஸ் பண்ணிட்டோம். இதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எஸ்எம்பிஎஸ். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா 4600 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டெக்கோட எஸ்எம்பிஎஸ் வந்து வாங்கியிருக்கேன். பட் இது நமக்கு அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 5400 கிட்ட வந்து இப்போ சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆன்டெக் எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 இயர்ஸ்க்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இங்கே வந்துருக்கு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து Asus TUF Gaming GeForce GTX 1650 OC எடிஷன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4GB கிராஃபிக்ஸ் கார்டு இது. அதுக்கப்புறம் DDR4. ஸோ ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நம்ம பாருங்களேன். ப்ரைஸ் நான் முதல்ல எவ்வளோ வாங்கியிருந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்கியிருக்கேன், 12850 வாங்கியிருக்கேன். பட் இப்போ அமேசானில் வந்து நான் செக் பண்ணும்போது 33000 இருக்குது இதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு டபுள் மடங்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, சிலிக்கான் ஷார்டேஜ்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டு. ஓகே, இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா GeForce GTX 1650. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 இயர்ஸ்க்கான லிமிடெட் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம ஏதாவது நம்ம ப்ராப்ளம்னா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்க முடியும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்சார் ஃபிலிமரை யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப்பில் வந்து தமிழ் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு இந்த ரேமு கிராஃபிக்ஸ் கார்டு ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது விட ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ 12850 இங்கே இருக்குது, 33000 இங்கே இருக்குது. ஸோ டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன மானிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ மானிட்டர்லாம் வந்து அப்படியே அந்த பக்கம் இருக்குது, நம்ம எல்லாம் மறைச்சிருக்கனால. ஸோ நான் மானிட்டர் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் வந்து டெல்லோட 22 இன்ச் மானிட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலில் வந்துருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பெசல்லஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பெசல்ஸ்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேட குவாலிட்டியை சொல்லவே தேவையில்லை. ஸோ வேறு லெவல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்துட்டு நான் ஒரு மூவியை நல்லா பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் கிட்டேருந்து பார்த்ததை விட கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க்கும்போது ரொம்ப சூப்பர் கிளாரிட்டி வந்து தெரியுது. அதுக்கப்புறம் நமக்கு இல்லை HDMI VGA சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்துருக்கு. நீங்கள் Windows 11 தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல SSD பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே 60 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு மானிட்டராக இது இருக்குது. எனக்கு இது நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த விதமான பிரச்சனை இது வரைக்கும் வந்ததில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட மல்டிமீடியா ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம், DH2101. ஸோ இந்த ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து இருக்குது. தென் அப்புறம் வந்துட்டு வால்யூம் கண்ட்ரோல் சவுண்ட் ஸ்பீரியர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷோரூம் வந்து வாங்கியிருந்தேன், அங்கே பயோஸில் வாங்கல. ஒரு லோக்கல் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1250 வந்து வாங்கியிருந்தேன். நமக்கு 1 இயர்க்கான வாரண்டி இருக்குது. ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்டார்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பண்ண ஒரு PC பில்ட் பண்ணியிருக்க நல்ல ஒரு ஸ்பீக்கர்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இதை பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஓகே, இந்த இது வந்து 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன், நல்லாயிருக்கு. ஓகே, இது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா WD யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2TB எனக்கு ஹார்ட் டிஸ்க். அது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4700 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கியிருந்தேன் 2TB. ஸோ லோக்கல் சொல்ல ரொம்ப கம்மி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். WD ப்ளூ. ஸோ நிறைய வேரியன்ட் இருக்குது WDயில். WD ப்ளூ வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் தான் ஆயிடுச்சு. 3 மாதத்துல வந்து போனால் கரெக்டாக ஆயிடுச்சு. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பண்ண யூஸ் பண்ண ஒரு 3 மாதத்துலேயே வந்து பண்ண கரெக்டாக வந்து ஆயிடுச்சு. சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பாட்டு இருந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கான வாரண்டி, 2 இயர்ஸ்க்கான வாரண்டி. ஆனால் அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு என்னமோ கொடுத்துருந்தாங்க. பட் ஞாபகம் இல்லை. அதை நான் கிளைம் பண்ணேன். இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வந்து ஒரு அட்ரஸ் சொன்னாங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணிட்டு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து போட்டேன். சவுண்டு வந்து சரியான சவுண்டாக இருந்துச்சு, கெட்டே இருந்துச்சு. ஸோ மறுபடியும் வந்து பண்ண சேம் அதே அவங்க கால் பண்ணி ப்ரோ கரெக்டாக ஒர்க் ஆலிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பண்ண திரும்பி பெங்களூர் அட்ரஸ்க்கே கொரியர் பண்ணிவிட்டு மறுபடியும் எனக்கு ரிட்டன் வந்துட்டு புதுசாக சென்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து நான் மாட்டிருக்கேன், நல்லா இருக்குது. ஸோ 2 டைம் போயிட்டு வந்துச்சு. இப்போ நமக்கு வந்து PCயில் வந்து எந்த விதமான சவுண்ட் இல்லை. ஸோ நீட்டாக வந்துருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PCயில் யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம கீபோர்ட் அண்ட் மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லோட அந்த சொல்லியிருப்பேன் K1 ஒரு கடத்தில் நான் மாடல் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து அது ஒரு 4-5 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன். நடுவில் PC பில்ட் பண்ணும்போது இந்த கீபோர்டு வந்து புதுசாக வாங்கல. ஸோ அதே நல்லா இருந்துச்சு, அது யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ கைஸ் இதை பற்றி வேறு எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் போய் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஒன்றே மட்டும் சேஞ்ச் பண்ணுவேன். எனக்கு இந்த ஆன்டெக் கேபினெட்டுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்
கலரில் கேபினெட் வந்து வாங்கியிருப்பேன். ஒயிட் கலர் வந்து பார்த்தா ஒரு சூப்பரான லுக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம கேபினெட் பொறுத்த வரைக்கும். பிளாக் வந்து அந்தளவுக்கு அட்ராக்டிவாக தெரியல. ஒயிட் கலர் கேபினெட் வந்து பார்த்தா எப்பவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ப்ரைஸும் சூப்பராக இருக்கும். அது ஒன்று தான் மட்டும் மாற்றணும். மற்றபடி எனக்கு எல்லாமே வந்து பண்ணால் ஒரு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ எனக்கு இப்போ மாற்றணும் அப்படின்னா வந்து பண்ணால் நமக்கு அந்த கேபினெட் மட்டும் நான் மாற்ற ட்ரை பண்ணுவேன். ஓகே ஸோ அவ்வளோ இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பண்ண கொஞ்சம் பெருசாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நம்ம இதில் பார்த்த எல்லா ப்ராடக்டான லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது வேணா நீங்கள் போய் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக வந்து இப்போ நம்ம சேனல் கேட்டே இருந்தீங்க. ஸோ கடைசியாக வந்து போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த விலங்கு கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆள்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.